எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன் பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மைக்ரோசாஃப்ட் அசூர்னா என்ன, அது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுது, அது படிக்கணும் அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் என்ன படிக்கணும், அட்வான்ஸ் லெவல் கடைசி வரைக்கும் என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதை படித்தா வேல்யூ இருக்கா, அது படிக்கிறதா இருந்தால் எங்கே நம்ம இலவசமாக படிக்கலாம், செல்ஃப் பீஸ்டு சுயமாக படிச்சுக்கிறதா இருந்தால் எங்கே நம்ம படிச்சுக்கிறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல ப்ரௌசரில் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அங்கே முதல்ல பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு வெப்சைட் இது வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னோவேட்டிவ் எனிவேர் கிரியேட்டிங் எனிதிங் க்ளவுட். அதாவது க்ளவுடில் பார்த்திங்கன்னா நம்ம புது விஷயங்களெல்லாம் க்ரியேட் பண்ணுறது தான் மைக்ரோசாஃப்ட் அசூர்னுடைய இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று பில்ட் வித்தவுட் பவுண்ட்ரிஸ் அக்ராஸ் ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்கே விக்கிபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆஃப்டன் ரெஃபர்ட் ஆஸ் அசூர், அதாவது அதை அசூர்னே சொல்லுவாங்களாம், மைக்ரோசாஃப்ட் அசூரை. சரிங்களா? சரி, இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஆப்ரேட்டட் பை மைக்ரோசாஃப்ட் ஃபார் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் வையா மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டா சென்டர். அதாவது மைக்ரோசாஃப்டினுடைய டேட்டா சென்டர்கள் மூலியமாக, சரிங்களா, மைக்ரோசாஃப்டினுடைய அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் தான் அசூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் ஆங்கிலத்தில் இடதுபுறமாக இருந்து வலதுபுறமாக படிச்சுன்னு வரீங்க அப்படின்னா, அது தமிழில் புரிஞ்சுக்கணுன்னா வலதுபுறமாக இருந்து புரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இதுலேயும் அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். டேட்டா சென்டர்ஸ் மேனேஜ்டு பை மைக்ரோசாஃப்ட். சரிங்களா? மைக்ரோசாஃப்டால் மேனேஜ் பண்ணப்படுற டேட்டா சென்டரால் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதை அதுக்கான சர்வீசஸை கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இது என்னென்ன தருது அப்படின்னா, இட்ஸ் ப்ரொவைட் சர்வீஸ் ஆஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது சாஃப்ட்வேர் மென்பொருட்களை அங்கேருந்து தராங்க. பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், அதாவது பிளாட்ஃபார்ம்னா கணினிகளை நம்ம அங்கேருந்து அதாவது ஓஎஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தராங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஒரு கணினியை நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா பயன்படுத்திக்கிற மாதிரியெல்லாம் தராங்க. இதை பற்றி விரிவாக இன்னொரு தனி பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இன்க்ளூடிங் போத் மைக்ரோசாஃப்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட் சார்ந்த மென்பொருட்களும் மற்ற மென்பொருட்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் இதில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இப்போ பாருங்கள், ஃபண்டமெண்டல்னு ஒன்று இருக்குது, அசோசியேட்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பர்ட்னு ஒன்று இருக்குது. ஃபண்டமெண்டல்னால் இப்போ தான் ஒருத்தர் அதுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல். அசோசியேட் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல். சரிங்களா? எக்ஸ்பர்ட் அப்படின்னா நல்ல நிபுணத்துவம் பெற்றவங்க, அதில் அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபண்டமெண்டல் பண்ணோன்னா அசூரில் 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று நார்மலாக ஃபண்டமெண்டல், இன்னொன்று டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் எந்த டேட்டா ஃபண்டமெண்டல் ஆர்டிஃபிஷியல் எந்த ஃபண்டமெண்டல் பண்ணுறது இருந்தாலும் முதல்ல அசூர் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டால் மீதியெல்லாம் பண்ணுறது எளிமையாக வரும். சரிங்களா? இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கணினி இருக்குது அப்படின்னா அந்த கணினிலேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மென்பொருட்களையும் புகுத்தி இங்கேயே வேலை செய்வோம். ஆனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது அப்படி இல்லை. அது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கட்டிடத்துக்குள்ளே, ஒரு கணினிக்குள்ளே இருக்கும். அதை நம்ம உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் க்ளவுடு. இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அடுத்து
அந்த க்ளவுடில் நிறைய இருக்குது. அதில் மைக்ரோசாஃப்ட் அசூர் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து மைக்ரோசாஃப்ட் அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இங்கே docs.microsoft.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நேராக போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா இப்போ என்ன அப்டேட்டடில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். சரிங்களா? சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன நாலேஜ் தரும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயத்தை இது வந்து சொல்லும். இதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு வி ரெக்கமெண்டட், நாங்கள் என்ன பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் மெஷர்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா தெரிய வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாடத்திட்டங்களை நம்ம படித்தா அதுக்கான அவங்க எக்ஸாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, பரீட்சை, அதில் வந்து நம்ம வந்து தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும், அதாவது டிஸ்கிரைப் க்ளவுட் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசூர் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து எவ்வளோ வந்து நாங்கள் மதிப்பெண்க்கு கேள்விகளை எடுப்போம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் செல்ஃப் பீஸ்டாக கூட படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டடிங் ரிலவெண்ட் செல்ஃப் பேஸ்டு கண்டென்ட். அது சுயமாக படிக்கக்கூடிய உங்களுக்கு கண்டென்ட், அதுக்கான படிப்புக்கூடிய நோட்ஸ் எல்லாம் குறிப்பு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் லேர்ன், அதாவது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, வகுப்புகள், அதுலேயும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா விர்ச்சுவல் ட்ரைனிங் இருக்குது அவங்களுதே, அதுலேயும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து எல்இடி ட்ரைனிங் இருக்குது, அதாவது ஒருத்தர் வந்து நின்றுட்டு வகுப்பு எடுக்கிற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ எதில் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் எக்ஸாமும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் நெக்ஸ்ட், இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஒரு கான்செப்டும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டார்ட் கிளிக் பண்ணாலோ இல்லை அந்த டாபிக் கிளிக் பண்ணாலோ அதனுடைய வகுப்புக்கள்லாம் இங்கே வந்துடும். சரிங்களா? அது மாதிரி ஒரு வகுப்பாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இலவசமாகவே செல்ஃப் பேஸ்டு சுய கற்றல் முறையில் இங்கே வந்து நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒருத்தர்கிட்ட போய் தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்ம சுயமாக கூட படிச்சுக்கலாம். ஆனால் சந்தேகம் கேட்டுக்கிறதுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் தேவைப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுக்கான தேடல் இருந்தாலே அதுக்கான விடைகள் எல்லாம் கிடைச்சிரும், தேடி தேடி படித்தாலே கிடைச்சிரும். செல்ஃப் பேஸ்டு சுய கற்றல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் அசூர் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் பற்றியும் அதனோட சொல்யூஷன் பற்றியும் ட்ரைனிங் டெமோ பற்றி இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், லேட்டஸ்ட் அசூர் ப்ராடக்ட்ஸ், நியூஸ், டெமோஸ், ட்ரைனிங் அண்ட் மோர். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் வந்து அப்லோட் பண்ணுறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசூர்னா என்ன அப்படின்றதும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அசூர் ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ளே போகிறோமோ அதை பற்றி படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேஷன் பற்றி இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் கொடுத்துட்டு அவங்களே அதுக்கான கண்டென்ட்டும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதுலேயும் நம்ம படிச்சுக்கலாம்.
அதுக்கு அடுத்ததாக அதுக்கான அஃபிஷியல் யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.